வெல்கம் டு லக்ஷ்மி அகாடமி. நம்ம அகாடமிக்கில் 447 டிப்ளமோ லெவல் எக்ஸாம் ஓகேங்களா. இதுக்கு வந்து இசி ஸ்டூடெண்ட் டிப்ளமோ படிச்சிருக்கணும், அதே மாதிரி டைரக்ட் பியும் படிச்சிருக்கலாம் ஓகேங்களா. ரெண்டு பேருமே எலிஜிபிள். அதுக்கான டெஸ்ட் ஷெட்யூல் நம்ம அகாடமிக்கில் போயிட்டுருக்கு ஓகேங்களா. ஸோ 23ஆம் தேதி ஃபஸ்ட்டு ஷெட்யூல் படி நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. அந்த டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணோட சாம்பிள் பிடிஎஃப் தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் அந்த டெஸ்ட்டு 1 ஓகேங்களா. அந்த 1ஓட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு கொஸ்டினை சென்ட் பண்ணிடுவேன் ஓகேங்களா. டெலிகிராம் குரூப்பில் நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, சேர்றவங்கள ஜாயின் பண்ணி விட்ருவோம். அப்புறம் அன்றைய தேதிக்கு டெஸ்ட்டை வந்து நாங்கள் பிடிஎஃப் கொடுத்துருவோம். அதோட ஆன்சரும் பிடிஎஃப் உங்களுக்கு அடுத்த நாள் கொடுத்துருவோம் ஓகேங்களா. இதுதான் அதோட ஆன்சரோட பிடிஎஃப் ஓகேங்களா. ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 100 மார்க் கொஸ்டின் கேட்போம் ஓகேங்களா. 100 மார்க் கொஸ்டினுக்கும் அதோட சொல்யூஷனோட நாங்கள் பிடிஎஃபாக உங்களுக்கு டெலிகிராம் குரூப்லேயே சென்ட் பண்ணிடுவோம். இது வந்து பெய்டு டெஸ்ட் பேட்ஜு ஓகேங்களா. இது இல்லாமல் நம்ம அகாடமிக்கில் மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம், அதே மாதிரி எம்சிக்யூவும் ரெடி பண்ணியிருக்கோம். வேணும் அப்படின்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம். டெஸ்ட்டோட சாம்பிள் தான் இது ஓகேங்களா. இந்த டெஸ்ட்டில் உங்களுக்கு மொத்தம் 100 கேள்வி இருக்குது. அந்த 100 கேள்வியோட கொஸ்டின் வித் ஆன்சர் ஓகேங்களா. ஆன்சர் பிடிஎஃப் இது. ஆக்சுவலாக கொஸ்டின் வந்து உங்களுக்கு தனியாக சென்ட் பண்ணிடுவோம். கொஸ்டினும் இருக்கும், அதே மாதிரி ஆன்சரு வித் சொல்யூஷனோட இருக்கும். உங்களுக்கு சம் இருக்கும், அதே மாதிரி பேசிக் கான்செப்ட்டு எல்லாமே இதில் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு யூனிட்டோட ஒரு ஹாஃப், ஒவ்வொரு யூனிட்லேயும் ஆஃப் யூனிட்டாக எடுத்து டெஸ்ட்டு வைக்கிறோம். அந்த ஹாஃபில் இது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஓகேங்களா. இது அதோட சாம்பிள் பிடிஎஃப். ஸோ எல்லாத்துக்குமே சொல்யூஷனோட இங்கே இருக்கும். இப்போ நீங்கள் சம் போட்டிங்க அப்படின்னா போட்டு பார்த்துட்டு ஆன்சர் கரெக்டாக இல்லையான்னு சொல்லி இந்த ஆன்சர் பிடிஎஃப்பில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது எல்லாமே ஸ்டாண்டர்டான கொஸ்டின்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஓகேங்களா. இந்த ஸ்டாண்டர்டில் தான் கொஸ்டின் மோஸ்ட்லி வரும். எல்லாமே ஸ்டாண்டர்டான கொஸ்டினாக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எடுத்திருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நிறைய சம்ஸ் வந்து இருக்கும். சம்மோட சொல்யூஷனும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுலேயே போஸ்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சம்மோட சொல்யூஷன் சால்வ் பண்ணியிருக்கோம். நீங்கள் டவுட்டு கேட்கணுன்னு அவசியம் இல்லை, ஏனென்றால் சொல்யூஷன் அதிலேயே இருக்கும். ஒவ்வொருக்குமே சொல்யூஷனோட தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கேட்டிருக்கேன். இதுதான் டெஸ்ட்டு 1. மொத்தம் இதில் 100 கேள்வி கேட்டிருக்கோம். இந்த டெஸ்ட்டில் வந்து யூனிட் 1ல் ஃபஸ்ட்டு பார்ட்டு அதில் வந்து 100 கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஸோ எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க ஓகேங்களா. மொத்தம் 100 கொஸ்டின். இப்போ ஷெட்யூல் படி அடுத்த டெஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 26ஆம் தேதி போஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா. இது 26. அது மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா போஸ்ட் பண்ணிடுவோம் டெலிகிராம் குரூப்பில். ப்ரீவியஸ் 5 கொஸ்டின் பேப்பரு, ஃபுல் டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்டக்ட் பண்ணுறோம். வேணும் அப்படின்னா நம்ம அகாடமிக்கு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. இது இல்லாமல் மெட்டீரியலும் எம்சிக்யூ கொஸ்டினும் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா. ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்ம அகாடமிக்கு ஃபோன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.